அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 27/1/2026 தை மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, நவமி திதி. இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்திலே துவங்க உள்ளது. இந்த நாளினுடைய சிறப்பு செவ்வாய்க்கிழமை. செவ்வாயினாலே உங்களுக்கு தெரியும், செவ்வாயினுடைய அதிதேவதை முருகப்பெருமான். கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உரித்தான நட்சத்திரம். இந்த நாளிலே முருகப்பெருமானுக்கு விரதம் மேற்கொள்ளுதல், பாலாபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை, அபிஷேக பொருட்களை வாங்கி இறைவனுக்கு சமர்ப்பித்தல், பாத யாத்திரை மேற்கொள்ளுதல், தைப்பூசத்துக்கு பாத யாத்திரைலாம் இந்த நாள் ஆரம்பிப்பாங்க. 5ஆம் திருநாள்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும். இந்த நாளிலே பிரம்மோற்சவம் காணக்கூடிய நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் தங்கமயில்னு சொல்லி ஒரு சேவை நடக்கும் முருகப்பெருமானுக்கு. அதே போல் சிவாலயங்களிலே தெப்ப உற்சவம் காணக்கூடிய ஒரு சிறப்பான நாள் இந்த நாளிலே ஆரம்பிக்க உள்ளது. அதே போல் இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது திருமணமாகாத நபர்களுக்கு திருமணமும், அதே போல் கடன் கொடுத்து நீண்ட நாட்களாக கடன் வசூலி செய்யாமல் கடனை தாமதமாக தரக்கூடிய ஆட்களுக்கு இந்த நாளிலே பிரார்த்தனை செய்யும்போது முழுமையாக கடன் நிவர்த்தி முருகப்பெருமானுடைய அருளால் கிடைக்கப்படுகிறது. அதே போல் நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிப்பு ஏற்படக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே உங்கள் மருத்துவ பரிசோதனை அல்லது மருத்துவரிடம் உரிய ஆலோசனை பெற்று இந்த நாளிலே சிகிச்சை மேற்கொள்ளும் போது அனைத்து விதமான நோய்களும் பரிபூர்ணமாக குணமடையக்கூடிய சூழல் இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரக்கூடிய நாளாக அமைகிறது. இந்த நாள் முருகப்பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அருமையான நாள். இன்று கிருத்திகை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள். நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போமா? மேஷராசி நேயர்களே, இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே உங்கள் ராசிநாதன் என்கின்ற சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலே அமரப்பெற்று இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள், வேலை வாய்ப்பு, அதே போல் உரிய இடத்திலே நல்ல மதிப்பு, பொருள்களிலே பொருளாதார முன்னேற்றம், நீண்ட நாள் வம்பு வழக்கிலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நாள் ஒரு தெளிவு கிடைத்து ஒரு அற்புதமான சூழலை ஏற்பட செய்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு வெற்றி செய்திகள், அதே போல் தேவையற்ற விஷயங்களுக்கான பயப்படக்கூடிய குணங்கள், அந்த மாதிரியான பயமெல்லாம் நீங்கி இந்த நாள் வெற்றி மற்றும் ஜெயமாக வரக்கூடிய நாளாக அமைக்கிறது. இந்த நாளிலே நீங்கள் மரகத பச்சை நிறத்தில் ஆடை அணிவிக்கும் போது, அதாவது டார்க் கிரீன், இந்த ஆடையை அணிவிக்கும் போது உங்களுக்கு சிறப்பான சூழலிலே அற்புதமான சில விஷயங்கள் எல்லாம் நடைபெற்று உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாயும் புதனுடைய பேரருளாலே அதீத விஷயங்கள் சிறப்பாக நடைபெறும். ரிஷபராசினியர்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா, ராசிநாதனான சுக்கிர பகவான் தனுசு ராசி மண்டலத்திலே அமர்ந்து உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். இந்த இடங்களிலே உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பேராதரவும் 9ஆம் இடத்தினுடைய பாக்கியஸ்தானாதிபதியினுடைய கருணையும் கிடைப்பதால் இந்த நாள் உங்களுக்கு புதிய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புதிய தொழில், அதே போல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்யும் போது இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான சூழலை அமையப்பெற தருகிறது. இந்த நாளிலே எடுத்த காரியங்களை சற்று தாமதமாக நிறைவேற்றினாலும் அதனுடைய பிற்படுத்திய சூழலில் உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது. 10லே அமர்ந்த ராகு சனி சேர்க்கை உங்களுடைய முன்னேற்ற பாதையை சற்று குறைத்து விட்டாலும், ஆனால் உங்கள் திறமையின் மூலியமாக உங்களுக்கு அதீத பணவரவும் தனவரவும் ஏற்பட உள்ளது. இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப்பெறுகின்றது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிமையான சூழலை தந்து அதற்கான பேர் கருணையை தர உள்ளது. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்கு ராசிநாதனாகப்பட்ட பகவான் ராசியின் 9ஆம் ஸ்தானத்திலே செவ்வாயுடன் சேர்ந்து சூரியன் செவ்வாய் இடையே 2 உஷ்ணகிரகத்தினிடையே மாட்டிக்கொள்கிறார். அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஒளி மிகுந்த 2 கிரகங்கள் கூட ஒரு கிரகம் சேரும்போது அந்த ஒளியினாலே கார்ப்பு என்று ஒரு விஷயம் ஏற்படுகின்றது. அதனால் கிரகத்தினுடைய பலனாகப்பட்டது சற்று குறைந்துவிடும். உங்கள் யோகாதிபதியினுடைய பலன் குறையும் காரணத்தினால் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களிலே அடிக்கடி போய் மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்படுகிறது. வீணாக சில பொருள் விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. நீங்கள் தேவையில்லாத இடங்களுக்கு சென்று பொருள் இழப்பும், அதே போல் உங்களுடைய வேலை நேரத்தை குறைத்து கொண்டு வீண் அலைச்சல் உங்களுக்கு ஏற்படுகிறது. எனவே நேயர்களே, நீங்கள் சற்று கவனமாக இருந்து உங்களது தொழில் மீது அக்கறை காட்டி வந்தால் மிக சிறந்த லாபங்களையும், அதே போல் ராசி மண்டலத்தினுடைய 6ஆம் இடத்திலே சுக்கிரன் சேர்க்கையால் தொழிலாளர்களிடத்திலே சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனுடைய சுகமமான தீர்வுகள்
அந்த சுமூகமான தீர்வுகள் வந்து அடையும் போது உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த நாளிலே உங்கள் தொழிலும் தொழிலாளர்கள் மீது உள்ள சூழலையும் சற்று கவனமாக பார்த்தால் நல்ல லாபத்தை பொருளீட்டலாம். இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடையை பயன்படுத்தும் போது சுக்கிரனுடைய பேராதரவினால் பெரும் லாபத்தை அடையலாம். கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாளாக இருந்தாலும் ராசிக்கு 2ஆம் மண்டலத்திலே கேது அமையப்பெற்று 8லே ராகு அமையப்படுகின்றால் தேவையில்லாத இடங்களுக்கு வண்டி எடுத்து செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல முடிந்த அளவுக்கு நடந்து செல்லக்கூடிய சூழலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உடல்நிலையிலே சற்று மாற்றங்கள் ஏற்பட்டு வாயு தொந்தரவு ஏற்படலாம். அதே போல ராசியின் 2ஆம் இடத்திலே அமையப்படுகின்ற கேது உங்களது பலத்தை குறைத்து கொண்டு தேவையில்லாத விஷயத்தை கற்பனை செய்து கொண்டு அதன் மூலியமாக பெரும் பிரச்சனைகளுக்காக ஆயத்தத்தை செய்து கொண்டிருப்பார். அதே போல 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு நீங்கள் செல்லுகின்ற வண்டி அந்த இடங்களுக்கு செல்லும் போது அதில் சற்று கவனமாக செல்வது மிகச் சிறப்பாகும். அதிவேகமாக செல்லாமல் சற்று நிதானமாக சென்று வர பல்வேறு விஷயங்களிலிருந்து உங்கள் உடல்நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல இந்த நாளிலே ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் ராகுவுடன் சேர்ந்த சனி என்பதால் உங்களுக்கு தொழில் ஸ்தான இடத்திலே நல்ல ஒரு அதிகாரபூர்வமான விஷயங்கள், அதே போல உங்கள் மீது உள்ள நம்பிக்கை தொழிலாளர் இடத்திலே வலுப்பட்டும், அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே உங்களது திறமை தனித்திறமையாக வழிபடுகிறது. இந்த நாளிலே உங்கள் திறமைக்கு ஏற்ற விஷயங்கள் சிறப்பான முறையில் நடந்து பாராட்டுகள் பெறக்கூடிய நாளாக அமைகிறது. எனவே நேயர்களே, நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கும் போது மிக சிறப்பான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே லக்னத்திலே சிம்மராசி மண்டலத்திலே கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலும் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நாளிலே சற்று காலதாமதமாக சென்று அதற்கான அவதூறு பெயரை சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. உரிய நேரத்திலே எழுந்து உரிய பணிக்கு சென்று நல்ல விதமான பொருள் ஈட்டக்கூடிய நீங்கள் இந்த நாட்களிலே சற்று காலதாமதமாக ஏற்படக்கூடிய சூழலுக்கு சில பிரச்சனைகளுக்கு ஆயத்தமாக மாட்டிக்கொள்வீர்கள். இந்த நாளிலே சுக்கிரன் உங்களுக்கு 6ஆம் பாவத்திலே நல்ல ஒரு இடத்திலே 5ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். தந்தையார் வழி சொத்து அதே போல தாயார் வழி சொத்துக்கள் வருவதற்கான ஒரு சிறந்த சூழல்களை ஏற்பாடு செய்கின்றனர். அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை மகப்பேறு இல்லாதவர்களுக்கு இந்த நாளிலே உரிய மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு மருத்துவரின் ஆலோசனைப்படி சில விஷயங்களை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல வாரிசுகள் உண்டு பண்ண நல்ல ஒரு இனிமையான சூழலை ஏற்படுத்தி தரும். அதே போல உங்களது வாழ்க்கை துணை இடத்திலே சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அது நீங்கி பரிபூர்ணமான விஷயங்கள் இன்று நடைபெற உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது சூரியனுடைய பேராதரவினால் நல்ல மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு சேரும். கன்னிராசினியர்களுக்கு ராசியினுடைய 6ஆம் பாவத்திலே சனி ராகு சேர்க்கை, அதே போல 5ஆம் பாவத்திலே சூரியனும் செவ்வாயும் இணைகின்றார்கள். தந்தையார் வழி சொத்திலே சகோதரர்களால் சில நாட்களிலே பிரச்சனை ஏற்படலாம். அதே போல உங்களுடைய ஆவணப்பத்திரங்கள் அதே போல சொத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். அதே போல தேவையில்லாத நபர்களிடம் கடன் கொடுக்க வேண்டாம். உற்றார் உறவினர்கள் நண்பர்களிடத்திலே கடன் கொடுக்காமல் இருப்பது மிகுந்த சிறந்த சூழலை உங்களுக்கு தரும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி என்கின்ற சொல்லக்கூடிய புத பகவான் 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானாதிபதியாக அமையப்பெறுவதால் உங்களுக்கு சில நாட்களிலே சற்று மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்து வந்தாலும் அது இந்த நாள் முதல் தீர்ந்து ஒரு தெளிவான முடிவை எடுக்கக்கூடிய சூழலும், அதே போல பெண்களால் சில இடங்களிலே பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் அது நீங்கி இன்று முதல் ஒரு சிறந்த மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே சந்தன நிறத்திலே ஆடை அணிவது உங்களுக்கு சுக்கிரனுடைய பேராதரவினால் சிறந்த முறையிலே தொழில் முன்னேற்றத்தை தருகின்றது. துளாராசினியர்களே, ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் இடத்திலே வலுப்பெறுகின்றார். அந்த சுக்கிர பகவானை சுக்கிரனுக்கு நேர் 7ஆம் பாவத்திலே மிதராசி மண்டலத்திலே குரு பகவான் நேருக்கு நேராக சமசப்தம பார்வையிலே பார்ப்பது இம்மாதிரியான சூழல்கள் மிகுந்த சிறப்பான முறையிலே உங்களுக்கு நல்ல சுபிட்சங்களை ஏற்பாடு பண்ணி தரக்கூடிய விஷயங்களாக அமையப்பெறுகின்றது. சுக்கிரனால் ஏற்படக்கூடிய அதீத லாபங்களும் அதே போல நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்கள் இந்த நாளிலிருந்து உங்களுக்கு திருமணத்துக்கான சிறந்த விஷயங்கள் ஏற்பாடாக உள்ளது. அதே போல குருவினுடைய பேராசையினால் நிறைய சுபிட்சமான காரியங்கள் சுப விரயங்கள் அதே போல இல்லந்தோறும் நல்ல கோலாகலங்கள் இன்புற்றிருக்கக்கூடிய வாழ்க்கையிலே நல்ல ஒரு அமைதியான சூழல் நிலவுவது, உற்றார் உறவினரிடத்திலே நட்பு பாராடுதல், அதே போல அதீத லாபங்கள் தரக்கூடிய நாளாக அமையப்படுகிறது. இந்த சுக்கிரனுடைய பேராதரவினால் உங்களுக்கு இல்லங்களிலே
சுபிட்சமான சூழலும் நல்ல லாபங்களும் வர இருக்கிறது. நீங்கள் வெண்மை நிற ஆடையை அணிவிக்கும் போது சுக்கிரனுடைய பேர் ஆதரவினால் நல்ல லாபங்களை ஈட்டலாம். விருச்சிக ராசி நேயர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியின் 3ஆம் இடத்திலே சூரியனோடு சேர்ந்திருக்கின்றார். விருச்சிக ராசிக்காரர்கள் அரசாங்க சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசாங்கத்திலே நல்ல பொருளீடுதல், ராசிக்கு 2லே அமர்ந்த சுக்கிரனால் நல்ல லாபங்கள், அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள், அரசு சார்ந்த விஷயங்களிலே ஈடுபாடு செய்யும் போது நல்ல லாபத்தை பெறலாம். அதே போல அரசு ஸ்தாபனங்களிலே வேலை செய்யக்கூடிய ஆட்கள் பதவி உயர்வு, தகுதி அடிப்படையிலே இடம் மாறுதல், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. பதவி அடிப்படையிலே தங்களுடைய ப்ரமோஷன், அதே போல தொழிலே நல்ல முன்னேற்றங்கள், அரசாங்க சார்ந்த உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி அரசாங்கத்தினால் நல்ல விருதுகள், அதே போல நல்ல பாராட்டுகளை பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட உள்ளது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த ராசி ஆணையப்பட்ட செவ்வாய் பகவான் சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் சில நேரங்களிலே அரசு சார்ந்த துறைகளிலே ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஆட்கள் சற்று கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு. ஏனெனில் உங்களிடம் பணி செய்யக்கூடிய ஆட்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கள் மாட்டிக்கொள்ளலாம். அதே போல உங்களது பணியாளர்களிடம் சற்று கவனமாக இருந்து உங்களது லாபத்தை ஆதாயமாக பயன்படுத்தி கொண்டால் நல்ல ஒரு சூழல் ஏற்பாடு உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் ஆசீர்வாதத்தால் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வருகிறது. தனுசு ராசி நேரிலே ராசியாதிபதியாகப்படுகின்ற குரு பகவான் ராசிக்கு 7லே அமர்ந்து சுக்கிரனை நேரெதிரிலே பார்க்கும்போது நீண்ட நாட்களாக உங்களது கனவு இல்லங்கள், அதாவது வீடு கட்டக்கூடிய சூழல் இருந்து அந்த சூழல் கிடைக்காமல் இருப்பவர்கள், இஎம்ஐ சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் லோன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செலெக்ஷன் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த நாளிலே வங்கியிலே சென்று உங்களுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்கும் போது அது சுலபமாக கிடைத்து சொந்த வீடு அமையக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படுகிறது. இந்த நாளிலே வாழ்க்கை துணையிலே சற்று சில சுமூகமான பிரச்சனைகள் இருந்தால் அது தீர்வு கண்டு நல்ல ஒரு அமைதியான சூழல் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல் இந்த நாளிலே நல்ல உணவுகள், சற்று உடல் ஆரோக்கியத்தை சற்று கவனித்துக் கொள்வது சிறப்பான முறையில் அமையப்படுகிறது. ராசிக்கு 3ஆம் இடத்திலே சனி பகவான் அமைப்பதால் எந்த ஒரு காரியத்தையும் சற்று பயந்து செய்யக்கூடிய சூழல் உங்களுக்கு நடைபெற உள்ளது. ராகுவோடு சேர்ந்த சனி என்பதால் உங்களுக்கு பயத்தை அதிகரித்து சில விஷயங்களை காலதாமதமாக செய்யக்கூடிய தூண்டுதலை செய்யக்கூடிய சில விஷயங்கள் நடைபெறும். அதே போல நண்பர்களிடத்திலே சற்று கவனம் தேவை. புதுமையாக அறிமுகமானிய நண்பர்களோ அல்லது உறவினர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். தேவையில்லாத விஷயத்துக்கு மனக்குழப்பத்தை தவிர்த்து உங்களது பணியை சிறப்பாக செய்யும் போது நல்ல லாபத்தை தர உள்ளார். இந்த நாளிலே நீங்கள் சிவப்பு நிற ஆடையை அணிவிக்கும் போது சூரியனுடைய பேர் ஆதரவினால் நல்ல சிறப்பான சூழல் உங்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபிட்சமானாக அமைகிறது. இந்த நாளிலே சூரியன், செவ்வாய், புதன் 3 கிரகங்களும் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து ராசியாதிபதி ஆகியவர் கும்பராசி மண்டலத்திலே 2ஆம் இடத்திலே சஞ்சரிப்பதாக இந்த நாளிலே உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றியடைந்தாலும் சில நேரங்களிலே சில மனிதர்களால் தேவையில்லாத வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லதாக அமைகிறது. உங்களது எந்த ஒரு செயலும் சிந்தித்து செயல்கள், அதே போல தேவையில்லாத நபர்களிடம் பழகாமல் இருப்பது மிக சிறப்பான சூழலை அமைத்தரும். இந்த நாளிலே உங்களது வாழ்க்கை துணையை நல்ல ஒரு சூழலிலே இருக்கக்கூடிய அமைதியான தன்மைகளை ஏற்படுத்தி தருகிறது. இந்த நாளிலே நீங்கள் புதிய தொழில்நுட்ப விஷயங்களை கற்றுக்கொள்தல், தொழில் சார்ந்த இடங்களை வலுப்படுத்துதல், டிஎன்பிசி எழுதல், அதே போல அரசு சார்ந்த விண்ணப்பங்களை சமர்ப்பித்தல், அந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது சுலபமான முறையிலே உங்களது சகல விஷயங்களும் சிறப்பாக நடைபெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றது. இந்த நாளிலே நீங்கள் அரசாங்கத்தின் இடத்திலே வேலைக்கான விண்ணப்பித்தல் அல்லது அரசு சார்ந்த துறைகளிலே சில மாற்றங்களுக்காக உங்களது ஆவணங்களை சமர்ப்பித்தல், அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது சூரியன் ராசி மண்டலத்தை அமையப்பெறுவதால் உங்களுக்கு மிகவும் சிறப்பான சூழலை தர உள்ளார். இந்த நாளிலே வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது உங்களுக்கு சுக்கிரனுடைய பேராதரவினால் சிறப்பான சூழலை அமையப்பெறுகிறது. கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாள் அமையப்பெறுகிறது. இந்த நாளிலே நீங்கள் எடுத்த காரியங்களை சுலபமாக முடிக்கக்கூடிய சூழலாக இருந்தாலும் சற்று காலதாமதமாகவே செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு வந்து சேர்கிறது. ராசி மண்டலத்திலே அமர்ந்த ராகு சனி உடைய இயக்கங்கள் சற்று இருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவே உங்களுக்கு நடந்தாலும் பிறகு சுபிட்சமான சூழல்கள் நடைபெற உள்ளது. இந்த நாளிலே உங்களுக்கு ராசி மண்டலத்திலே 5ஆம் இடத்திலே பாக்கியஸ்தானத்திலே சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது மிகவும் சிறப்பு. நீண்ட நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத நபர்கள் இந்த நாளிலே உங்களது உரிய மருத்துவ பரிசோதனை செய்யும் போது உங்களுக்கு விரைவிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நடைபெறுகிறது. குடும்பத்திலே நல்ல மன அமைதி, மன ஒற்றுமை, அதே போல
உங்களுக்கு 7ஆம் பாவத்திலே கேது பகவான் சஞ்சரிப்பதால் சில நேரங்களிலே கணவன் மனைவிடையே கருத்து வேறுபாடுகள், அதே போல ஞானகாரகன் கேது என்பதால் நண்பர்களிடத்திலே அறிவு சார்ந்த விஷயங்கள், அறிவுரையாற்றல் மூலமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம். தேவையில்லாத நபர்களுக்கு ஆலோசனை கூறாமல் இருப்பது மிகவும் சிறப்பாகும். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகியினுடைய பேராதரவினால் மிகுந்த சிறப்பான சூழல் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு ராசி அதிபதி நாளிலே அமையப்பெறுவது மிகவும் சிறப்பான சூழலாக இருந்தாலும் 6ஆம் இடத்திலே கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம். அதே போல ஏழரை சனி நடைபெறுவதால் சற்று கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாட்களிலே நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் சற்று கவனமாகவே சிந்தித்து செயல்படுங்கள். அதே போல கடன் வாங்குதல், கடன் கொடுத்தலை தவிர்ப்பது மிகவும் நல்ல சூழலாக அமையும். இந்த நாளிலே நீங்கள் சில நாட்களிலே தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவு செய்த பணங்கள், அதே போல உங்கள் வங்கி இருப்புகள், அம்மாதிரியான சூழல் எல்லாம் சற்று ஒரு முறை நீங்கள் கணக்கை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களிலே தேவையில்லாத விஷயத்துக்கு உங்களது பணத்தை பறிமுதல் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகின்றது. எனவே பணம் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்கள். ஏழரை சனி நடைபெற்றிருந்தால் சற்று நேரங்களிலே உங்களுக்கு தொழில் சார்ந்த இடங்களிலே அவதூறு சொற்களை சொல்லி சில நபர்களால் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடக்கப்படலாம். எனவே நீங்கள் சற்று கவனமாக இருந்து உங்கள் தொழிலை வலுப்படுத்தும் போது நல்ல வெற்றி செய்தியும், அதே போல தொழில் சார்ந்த நல்ல லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். அதே போல நண்பர்களிடத்திலே உங்களது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசாமல் இருப்பது சிறந்த ஒரு சூழலை ஏற்படுத்துகிறது. இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை அணிவிக்கும் போது ராசியாதிபதியான குருபகவானுடைய அனுகிரகத்தினால் பல்வேறு சிறப்பான விஷயங்கள் நடைபெற உள்ளது. எனவே நேயர்களே, இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வாழ நான் எம்பெருமானை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.